இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். என்டிஏல அதிமுக வந்ததுன்னா உங்களுக்கு அவங்களுக்கு உறவு சுமூகமா இருக்குமா? என்டிஏல தமிழ்நாடு தலைவரும் பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவருமான அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்விக்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார். திரும்ப திரும்ப அந்த கூட்டணி கட்சியில் உள்ள நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த 26 தேர்தலில் ஓர் அணியில் இணைந்து செயல்பட்டால், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டால் உறுதியாக தீய சக்தி திமுக நிறுத்த முடியும் என்பது அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தெரியும். ஒரு சிலர் தான் தடையாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். அந்த தடையெல்லாம் நகர்த்தி எறிந்துவிட்டு இரட்டை இலை அங்கே ஒரு தட்டை இருக்குன்னு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இரட்டை இலை 26 தேர்தலுக்கு பிறகோ முன்னணியோ பலவீனமாயிட்டே வர்றது, இன்னும் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்றும், அதுபோல திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று விரும்புகின்ற கட்சிகள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வலுவான கூட்டணி, இந்த கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு மாற்று கூட்டணி, எங்களுக்கு அவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று நான் பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் திரும்ப எங்க கூட்டணியின் தலைவர் திரு அண்ணாமலை தான் கிளியரா உங்களுக்காக பேட்டி கொடுத்திருக்காரு. எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, இன்னும் வலுப்படும், இன்னும் காலம் பொறுத்திருந்தால் நாங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்போம். அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது உங்களுடைய யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. தவம் கிடக்கிறது யாரு சார்? தவம் கிடக்கிறது அதிமுகவா வேற யாருமா சார்? அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று உங்களுக்கு கிளியரா தாய்மொழி தமிழ்ல ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலக்காம சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு நீங்க இதுல எத்தனை முறை கேட்டாலும் எனது பதில், நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கூட்டணியின் தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர், பாஜகவின் மாநில தலைவர், அவர் சொல்லிய பதில் தான் எனது பதில். அதுதான் சொல்றேன், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அதெல்லாம் அம்மா இருந்த காலத்துல, இப்ப நீங்க அதே மாதிரி ஒரு மாய பிம்பத்துல இருக்கீங்க. ரெட்டையிலை நாளைக்கு நாள் பலவீனப்பட்டிருக்க 10 தேர்தல்கள்ல அந்த கட்சி பலவீனம் ஆயிட்டு இப்ப உங்க திருநெல்வேலி தொகுதியிலே அது எத்தனாவது இடத்துக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இல்லங்க 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு அம்மாவோ புரட்சி தலைவரோ அந்த கட்சியின் தலைமை பொறுப்புல இல்ல. அந்த கட்சியின் தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் எல்லாம் அம்மாவாகி முடியாது. இரட்டை இலை இருப்பவர்களிடம் எல்லாம் இரட்டை இலை பலமாக இருக்க முடியாது. அது பலவீனம் ஆயிட்டு இருக்குன்னு வருது. நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் என்னுடைய பதில் அதாவது எனது பதில், அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓர் இணையில் இணைந்து வந்தால்தான் அம்மாவின் இயக்கம் காப்பாற்றப்படும், அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.